சுந்தரைக்காய் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் நமக்கு நன்றாய் தெரிந்த ஒரு வேத பகுதி, 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஹல்லேலூயா. பைபிள் எடுத்தாச்சா? Psalm chapter 3, ஸ்தோத்திரம், 3. ஹல்லேலூயா. ஒரு சகோதரன் கூட படிங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துவருமா இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த கேடகம் மகிமை நம்முடைய தலை உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. சந்தோஷோட ஆண்டு துதிங்க. ஹல்லேலூயா. நம்மை தலை நிமிரச் செய்கிற தேவன், உங்கள் தலை உயர்த்துகிற தேவன். உன் குடும்பத்தில், உன் சமுதாயத்தில், உன்னோட நண்பர்கள் மத்தியில், ஹல்லேலூயா, நீ காணப்படுற மண்டலத்தில் ஸ்தோத்திரமாக நம்மை தலை நிமிரச் செய்கிற தேவன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேக விஷயங்கள் சொல்லி உன்னை தலைகுனிய வைக்கின்ற அனுபவங்களோட வாழ்க்கையில் காணப்படலாம். ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் தலை குனிஞ்சு நிற்கலாம். ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் உள்ள குறைவுகள், உன்னோட வாழ்வில் இல்லாமைகள், உன்னோட வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள், அநேருக்கு முன்பால் தலை குனிந்து நிற்க முடியாத அனுபவங்கள் வாழ்வில் காணப்பட்டிருக்கலாம் கடந்த நாட்களில். ஆனால் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆண்ட வார்த்தையை சொல்லுகிறான். ஸ்தோத்திரம். ஆனாலும் கர்த்தாவே, விசுவாசத்தோடு அறிக்கையிடுறான், ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துவருமா இருக்கிறீர். ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நண்பு சகோதரனே, வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் நிமித்தமாய் நீ சோர்ந்து போய் தளர்ந்து போய் காணப்படலாம். ஸ்தோத்திரம். யாரு பயங்கர பிரச்சனை இருக்குங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, அவனும் ஆண்டவர் துதிக்கிறான்னு நினைக்கிறான், ஆண்டவர் வார்த்தையை கிரகிக்கிறான், ஆண்டவரை பலப்படுத்துறான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கொஞ்சம் கூட கழியிட்டதுக்கப்புறம் வேறு ட்ரீட்மெண்ட் உண்டு. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எனவே ஸ்தோத்திரம். பாருங்க, வாழ்க்கையிலே வந்த தோல்விகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், ஸ்தோத்திரம், தலை நின்று நிற்க முடியும். அநேகரோட கேள்விக்கு பதில் இல்லை, அநேகர் சொல்லுவது ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் சில நேரங்களில் காணப்படும். ஹல்லேலூயா. காணப்படலாம். ஹல்லேலூயா. ஆனாலும் என்னை கேட்கிறத பிள்ளைகளை, கர்த்தர் நல்லவர், மறந்துவிடாத. ஹல்லேலூயா. உன்னை தலை நிமிரச் செய்வார். உன்னுடைய துக்க நாட்கள், உன்னுடைய நெருக்கத்து நாட்கள், உன்னுடைய பிரச்சனை நாட்கள் எல்லாம் முடிந்து போகும். அவர்களை ஆதரிப்பார். எல்லாரும் அந்த 1-2 வசனங்களை கூட ஒன்று படிங்க. தாவீது என்ன சொல்றான்னு பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏமா ஸ்தோத்திரம். தாவீதுடைய வாழ்க்கையில் அநேக நெருக்கங்கள் வாழ்வில் கடந்து வந்தது, அநேக பிரச்சனைகள். ஹல்லேலூயா. நீங்கள் மேலே படித்த தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகில் பாடின சங்கீதம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்போ பாடினது? அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகை. நல்ல சுகமாக சுபிட்சமாக இருக்கும்பா அல்ல, நெருக்கத்தின் உச்சகட்டம். அதாவது தன்னுடைய அரச பதவியை பறிக்கும்படியாய் தன்னுடைய மகனாகிய அப்சலோம் ஸ்தோத்திரம் அவனுக்கு விரோதமாய் ஒரு யுத்தத்தை ஆயத்தப்படுத்துகிறான், அவனுக்கு விரோதமாய் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எருசலேம் தலைநகரை வந்து பிடிச்சாச்சுது. அங்கே வந்து அவன் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த அரண்மனையை தன்னுடைய கைவசப்படுத்தியாச்சு. அங்கே இருக்கிறவர்கள் அவனோட கூட உள்ளது அநேகர் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம நினைப்போம் ஸ்தோத்திரம், குடும்பத்திலும் கம்பெனிலையும் வேலை பார்க்குற மண்டலத்தில் சமுதாயத்தில் அநேகம் கூட நின்றவங்க எனக்கு பார வைக்கிறாங்களே எல்லாம் தோணிப்போம். கவலைப்படாதுங்க, ஒன்று அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. நம்ம என்னதான் பார வச்சாலும் ஒன்று ஆண்டு உயர்த்துவார். நீ காணப்படுவாய், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். கணவன் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நீ எவ்வளோ நெருக்கப்பட்டாலும் உனக்கு நன்மை உண்டு, நீ எவ்வளோ ஒடுக்கப்பட்டாலும் உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. அவர் பெரியவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, கூட தாவீது கூட நின்று ஒரு கூட்டம் ஸ்தோத்திரம் அப்சலோமுக்கு சப்போர்ட் பண்ணது, ஒரு கூட்டம் ஸ்தோத்திரம் அவனை சார்ந்து விட்டது. ஸ்தோத்திரம் எருசலேமை கைப்பற்றி விட்டான். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
அதாவது ஸ்தோத்திரம் அரண்மனையும் எல்லாவற்றையும் அவனுடைய கண்ட்ரோல கொண்டு வந்தா. எல்லாம் அவனுக்கு கீழ்ப்படிச்சாச்சு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சில ஆசாரியர்கள் கூட உதவி செய்யறாங்க. ஹல்லேலூயா. அன்றைக்குள்ள பிரீஸ்டுகள் கூட அவனுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஹல்லேலூயா. அவனை அபிஷேகம் பண்றதுக்கு, அவனை ஸ்தோத்திர ஆசீர்வதிக்க ஒரு கூட்டம். இப்படி அப்போ இதை பார்த்தப்போ அவன் மனதளவில் ரொம்ப சோர்ந்து போனான். வீடை விட்டு ஓடுறான், அரண்மனையை விட்டு ஓடுறான். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. போற வழியில ஒருத்த பார்க்கறான். அவன் ஸ்தோத்திரம் சவுலினுடைய வம்ச வழியில் உள்ளவன், சவுலுடைய ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா குடும்பத்தில் உள்ளவன். இவனை பார்த்த உடனே அவனுக்கு வந்தது எரிச்சல். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் சொல்றான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவன் நீ இப்படி அல்ல, உனக்கு இதுக்கு அப்புறம் சம்பவிக்கும். ஹல்லேலூயா. மண்ணவாரி போட்டு தொல்றான். ஹல்லேலூயா. நம்ம ஊர்ல சில பழைய பொம்பளைங்க எல்லாம் மண்ணவாரி போட்டு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் நினைச்சேன் நம்ம மக்கள் தான் அப்படி இருப்பாங்கன்னு. கடலுக்கு அடியில் சில மீன்கள் கூட அப்படி இருக்குது. இங்கே மண் எடுத்து பக்கத்து வீட்டில் கொண்டு போடுற மீன்கள். ஸ்தோத்திரம். சில டாக்குமெண்ட்ரி எல்லாம் பார்க்கணும். அது நமக்கு அவனுடைய சிருஷ்டிப்பு அழகு, அதுக்கு மேன்மையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வித்தியாசமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். பயங்கர தந்திரமாய் உள்ள சில ஸ்தோத்திரமால ஸ்தோத்திரம் சிருஷ்டிப்புகள் எல்லாம் உண்டு. ஹல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம். இந்த வீட்டில் மண் எடுத்து அந்த வீட்டில் கொண்டு போகிறது. ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஊரில் எல்லா அடியெல்லாம் பார்த்துருக்கோம். அதுபோல் மீன்கள் கடையில் கூட இருக்குது. ஹல்லேலூயா. எல்லாத்திலும் உண்டு. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் நல்லவருமா, அவர் பெரியவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவன் மண்வாரி போட்டு ஸ்தோத்திரம். அவனை நீ ஸ்தோத்திரம் இது இல்லை, இதுக்கப்புறம் உனக்கு சம்பவிக்கும். அவனோட பிறப்பை கூட கேவலப்படுத்துகிறான், அவனோட தாயாரை கூட கேவலமாக பேசுகிறான். அந்த அளவுக்கு மோசமாக அவனை திட்டுறான். ஹல்லேலூயா. பெலியால் மகளேன்னு கூப்பிடுறான். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம ஊரில் என்ன கை இல்லாதவங்க கை வாடகைக்கு வாங்கி அதை அடிப்பணும். ஹல்லேலூயா. இப்போ ஸ்டில் தாவீது கூட பட்டாளக்காரங்க உண்டு. ஸ்தோத்திரம். பலசாலிகள் சிலர் உண்டு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதில் ஒருத்தர் கேட்குறான், தாவீதுடைய வேலைக்காரன் ஸ்தோத்திரம் பட்டாளக்காரன் கேட்குறான். ஸ்தோத்திரம். சொல்லுங்க ஆண்டவனே, ஒரு வெட்டில் இந்த நாயை சோழி தீர்க்கிறான் அப்படின்னு. ஹல்லேலூயா. தாவீது சொல்றான், ஒன்றும் செய்யாத, ஆண்டவர் அவனை அனுமதித்திருக்கிறார் என்ன இப்படி பேசும்படியா. ஹல்லேலூயா. சில நேரங்களில் உனக்கு விரோதமாய் பல போராட்டங்களும் பிரச்சனைகளும் கடந்து வரதெல்லாம் நீ நினைக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். அதனாலயா இருக்கு, இதனால அவங்களா இருக்கு, இவங்களா இருக்கு. ஆண்டவர் அனுமதிப்பது எதுக்கு தெரியுமா? உன்னை உறுதிப்படுத்தும்படியாய், உன்னை ஸ்திரப்படுத்தும்படியாய், உன்னுடைய ஸ்தோத்திர நெருக்க ஆண்டவரோடு நெருங்கும்படியாய், நீ ஆண்டவரோடு சேரும்படியா. கடந்த நாள் எல்லாம் நீ ஸ்தோத்திரம் பேங்க் பேலன்ஸை ஸ்தோத்திரம் கம்பெனியை, உன் நண்பர்களை, உன்னை சார்ந்தவர்களை, குடும்பத்தை நீ நம்பிக்கொண்டிருந்த கல நாட்கள் நீ நினைப்ப அவங்க எல்லாம் எனக்கு சப்போர்ட்டாக நினைப்பாங்க. அது நடக்குது, நடக்காது, சரி ஸ்தோத்திரம். அது கிடக்குது, இது கிடக்குது, அதனால நம்ம ஸ்தோத்திரம் பேங்கில் கிடக்குது எல்லாம் வச்சு நம்ம காரியங்கள் எல்லாம் இப்படி பல விஷயத்திலும் நாம் பலதையும் நம்பி இருப்போமா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சில நேரங்களை நமக்கு வெளிப்படுத்தும்படியா, நம்மை ஸ்தோத்திரம் உறுதிப்படுத்தும்படியா, நான் இல்லாமல் ஒன்றும் இல்லை. ஸ்தோத்திரம். என்னோட கிருபை தான் உன் கூட நிற்கிறது, அதனால தான் நிலை நிற்பது. நமக்கு அந்த வெளிப்பாடை கொடுக்கும்படியாய், அந்த விசுவாசத்தை, அந்த நம்பிக்கை நமக்குள்ள கொண்டு வரும்படி, ஆண்டவர் இல்லாமல் நம்ம ஒன்றும் இல்லை என்பதை நம்மை புரிய வைக்கும்படியாய் சில பலகீனங்கள், சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், ஸ்தோத்திரம், சில நேரங்களில் சில துஷ்டர்கள் நமக்கு விரோதமாக எழும்புவார்கள். ஹல்லேலூயா. கவலைப்படாத, உன் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதெல்லாம் இக்னோர் பண்ணி கடந்து போயிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. உனக்கு ஒரு நல்ல வாழ்வு உண்டு. உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீ உன் குடும்பம் அனுக்கிரகிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எது உன்னை ஸ்டாப் பண்ண முடியாது. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பாய். காரணம் என்ன தெரியுமா? உன்னை அழைத்த தேவன், உன்னை தெரிந்து கொண்ட தேவன், உன்னை கண்ட தேவன், அவர் நல்லவர், அவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அனுக்கிரகிக்கப்படுவாய், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். உன் நிலைமைகளுக்கு எல்லாம் மாற்றம். நோய் மாறுமா, உன் பிரச்சனை மாறும், உன் போராட்டம் மாறும், உனக்கு நன்மை உண்டாகும். காரணம் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. இந்த பிரச்சனை எல்லாம் எதுக்கு தெரியுமா? நான் தான் கூட நிற்பேன், வேற யாரும் இருக்க மாட்டாங்க என்று உன்னை உறுதிப்படுத்தும்படியாய், உனக்கு அந்த விசுவாசத்தை கொடுக்கும்படியாய், அதை நீ புரிந்து கொள்ளத்தக்க விதத்தில் உனக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கும்படியாய். ஹல்லேலூயா. அதை புரிந்து கொள்ளத்தக்க விதத்தில் உன்னை பண்படுத்தும்படியாய் நான் இந்த ப்ராப்ளங்கள். கவலைப்படாதே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் சொல்வார்களாக என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது பயந்து ஓடுறாமா.
ஒரு வழியில் எல்லாரும் திட்டுறாங்க, பலதும் அனுபவிக்கிறான். தனிமைப்படுத்தப்படுகிறான், குகையில் போய் ஒழிச்சிருக்கிறான். மாலையில் ராத்திரி செய்து வருது, ஒரு மலை அடிவாரத்தில் போய் இருக்கிறான், செய்து வருது. போ யோர்தான் அக்கறையில் போயிரு, இங்கே நிற்காத, உன் மகன் உன்னை கொலை செய்யும்படியாய் முழு பரிவாரத்தை அனுப்பி இருக்கிறான் என்று சொல்லி அவனுக்கு செய்து வருகிறது. ஆளுயா எல்லாத்தையும் கொண்டு அக்கறை கடக்கிறான், போறான். மாலையா என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, மாலையா இப்படி ஓடுற நேரத்தில் யாக்கும் ஒருத்தன் பாடுறான். உடம்பு யாருக்கு நம்ம பாட்டும் ஸ்தோத்திரம் வரும் வராது இல்லையா? வரணும். நீ தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. கலக்கத்தின் உச்சம், நெருக்கத்தின் உச்சம், வேதனை உச்சம் பாடுறான். அப்ப கூட ஆண்டவரை மகிமைப்படுத்துறான், அப்ப கூட ஆண்டவரை துதிக்கிறான், அப்போ ஆண்டவரை நம்பி இருக்கிறான். அப்பதான் சொல்றான், நானும் கர்த்தாவே நீர் என் அடைக்கலமும் என் கோட்டையும், ஹல்லேலூயா, என் கேடகமும், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அந்த வசனம் படிங்க. ஆனாலும் கர்த்தாவே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துவருமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போ? ஜீவனுக்கு பயந்து ஓடப்போ. ஹல்லேலூயா. ஜீவனுக்கு பயந்து ஓடப்போ. இப்போ மகன் ராஜாவாயிச்சான், அவனுக்கு ஒரு சேனையும் அவனுக்கு படை வீரர்களும் எல்லாம் உண்டு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமாலையோ ஒரு கூட்டம் படை அனுப்பி இருக்கான். ஹல்லேலூயா. அவன் கூட உள்ளவங்க சொல்றாங்க, ராஜாவை அப்சலோமே நீர் வாரும் இந்த தகப்பனுடைய தலையை எடுக்கலான்னு. ஸ்தோத்திரமாலையோ. அப்போ தாவீதுக்கு சாதகமாக ஒரு தங்கின ஆண்டு வச்சிருந்தார். சொன்னா இல்லை ராஜா நீங்கள் போண்டா, நீங்கள் போன ஸ்தோத்திரமாலையோ இல்லை நீங்கள் இங்கே இருந்து நாங்கள் போய் கொண்டு வரோம் அப்படின்னு. அப்போது தாவீதுக்கு சாதகமான ஒரு தங்க இருந்தான்னு சொன்னால் இல்லை ராஜாவும் கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. எல்லாருமா சேர்ந்து தாவீதுக்கு தலை எடுப்போம் அப்படின்னு. ஹல்லேலூயா. எல்லாரும் படை வீரர்கள் எல்லாம் சேர்ந்து போகிறாங்க தாவீதுக்கு தலை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு பெரிய யுத்தம் முழுகிறது. ஹல்லேலூயா. ஆனால் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. யாரு? தாவீதுக்கு கூட இருந்தவங்களை அந்த பலசாலிகளை வைத்திருந்தார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. யுத்தத்தில் அவங்க ஜெயிக்க முடியல. தாவீது ஒரு காரியத்தை சொன்னமா, என் குமாரனுக்கு மேலே கை வைக்கக்கூடாது. பாருங்க, அந்த நேரத்திலும் அவன் இரக்கமுடையவனாய் காணப்படுகிறான். அந்த நேரத்தில் அவன் கருணையுடையவனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. பிள்ளையாண்டான தொட்டுறாதுங்க. ஹல்லேலூயா. கற்பனை கொடுத்து அனுப்புகிறான். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆனா தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவமா. தாவீது தேவனுடைய மனுஷன், தேவனுடைய விருப்பம் செய்தவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது வேண்ட கட்டளை அவனை தொடக்கூடாது, தாவீதை பொறுச்சவர்களுக்கிட்ட சொல்ல அதை செய்யக்கூடாது. ஆனால் தேவன் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நமக்கு தெரியும், மோசைக்கு விரோதமாய் மிரியாம் பேசணும், அப்படித்தானே? அவன் கல்யாணம் பண்ணி கொண்டு வந்தது சரி, அவளுக்கு கல்லருக்கு உறவு போச்சு. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இந்த பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிடுறான் நீர், உனக்கு வேற வேலை இல்லையான்னு மிரியாம் பேசுறான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. பேச ஆண்ட குஷ்டரோகத்தை அனுப்பினான். ஹல்லேலூயா. சொந்த சகோதரன் ஆண்ட விட்டு வைக்கல. ஹல்லேலூயா. உனக்காய் யுத்தம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. நீ தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. உனக்கு மேல ஆண்டுக்கு பயங்கர கரிசனம் உண்டுமா? உனக்கு விரோதமா யார் எழும்பினாலும் ஆட விட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் ஆண்டவருக்கு விஷயம் இல்ல, நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஹல்லேலூயா. தாவீதுக்கு கூட ஆண்டவன் வந்து கட்டைக்கு கூட நின்னா. இந்த மலையாளி சொல்றது போல, மலையாளி சகோதரர்கள் சொல்லுவாங்க, கட்டைக்கு அவன் கூட நிற்கும். ஹல்லேலூயா. ஆண்டவன் கூட நிற்பாருமா. ஹல்லேலூயா. தாவீது சொன்ன பிள்ளை ஆண்டவனை தொடர்றாங்க. சேனைக்கு கற்பனை கொடுத்தான் தாவீது ராஜா. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எக்ஸ் ராஜா, இன்னும் ராஜா போறவன். இப்போ ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அந்த பலத்தில் ஆளு நிற்கிறார், ஆண்டோட கிருபையில நிற்கிறார். ஹல்லேலூயா. அதனால படை வீரர்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் அந்தரத்தில் அவனை தூக்கி விட்டார். இவன் போறான். ஸ்தோத்திரம், ஒரு காட்டுக்குள்ள பயங்கர யுத்தம் நடக்கிறது. ஸ்தோத்திரம், இவன் நல்ல முடி வளர்த்துனவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ அன்றைக்கு இன்றைக்குள்ள ஸ்டைல் எல்லாம் இருந்திருக்கு. ஹல்லேலூயா. நல்ல முடி வளர்த்து இப்படி ஜாமன்னு குதிரை போகும்போது இது கடந்து ஆடு, இந்த பொம்பளைகளுக்கு முடி ஆடுற மாதிரி. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. பெரிய ராஜா வச்சா இல்லையா, அந்த இதில் வாரான். அந்த ஸ்தோத்திரம், அந்த காட்டில் கடந்த வள்ளியில் போய் எனக்கு தலைமுடி மாட்டி கட்டது. ஹல்லேலூயா. அங்கேயே தூங்கி நிற்கிறான். அந்த ஏன்னா குதிரை நிற்காது இல்லையா, எங்கே மாட்டிட்டான்னு நிற்குமா, அது ஒரே போக்கலாம். இவன் இப்போ அந்தரத்தில் தூங்கி நிற்கிறான். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
ராஜ கற்பனை. அதனால படை வீரர்கள் ஒன்றும் அதிகம் ஒன்றும் செய்யலை. ஆனால் சில சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம், ஒரு வெறி. ஹalleluya, நம்ம எஜமானனை ஹalleluya நம்ம கூட நின்று ஸ்தோத்திரம் விடக்கூடாது. ஹalleluya ஸ்தோத்திரம் அங்கே வச்சு மந்திரத்திலேயே கொண்டுறாங்க. ஹalleluya ஸ்தோத்திரம். ஹalleluya என்னை கேட்கிறது எப்படியே பிள்ளைகளே, ஹalleluya ஸ்தோத்திரம் என்னை கேட்கிறவர்களே, நீ ஒருவேளை மன்னிக்கலாமா? ஆண்டு மன்னிக்க மாட்டேன் சில நேரங்களில். ஹalleluya காரணம் என்ன தெரியுமா? நீ தேவனுடைய பிள்ளை. ஹalleluya ஸ்தோத்திரம். அநேக நேரங்களில் நீ மன்னிக்கலாம். உனக்கு விரோதமாய் துரோகம் செய்தவர்கள், உன்னை பகைத்தவன், கம்பெனியில் நீ வேலை பார்க்குற மண்டலத்தவன், குடும்பத்தில். ஹalleluya ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு அனுபவம் உண்டுமா. இந்த ஃபஸ்ட்டு பகரில் வந்த கம்பெனியில் நான் வேலை பார்த்து கொண்டிருந்தப்போ நான் பலரோட சொல்லியிருக்கிறேன், கேட்காதவங்களுக்காக சொல்கிறேன். ஸ்தோத்திரம். ஹalleluya நான் வேலை பார்த்து கொண்டிருந்த கம்பெனியில் ஸ்தோத்திரம் ஒரு பெங்காலி ஒரு ஃபோர்மேன் ஒரு சகோதரன் இருந்தான். ஹalleluya அவனுக்கு என்ன காண்டாலே ஒரு எரிச்சல். தொடக்கத்தில் போனப்போ சூப்பர்வைஸ் அங்கே போனேன். ஆக்சுவலி ஒன்றும் கிடையாது. என்ன ஸ்தோத்திரம் இவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு டிராயிங் பார்க்க கூட தெரியாது. அப்போ இந்த பெங்காலி தம்பிமாரெல்லாம் என்ன கிண்டல் பண்ணுவாங்க. ஒன்றும் தெரியாது, கல்லா சர்டிஃபிகேட் வாங்கி வண்டி யாரும் இங்கே வந்திருக்கேன், ஒன்றுமே தெரியல அப்படின்னு. ஆக்சுவலி நான் ஃப்ரெஷ்ஷாக வந்தோம், எனக்கு ஒன்றும் தெரியவும் செய்யாது. பின்ன படித்தப்போ நல்லா படித்ததுனால அந்த அளவுக்கு நல்லா தெரியுமா இருந்து. ஹalleluya இப்படி ஒன்றும் தெரியாது. அப்படி கறங்கி இப்போ அது வரை ஹிந்தி தெரியாது. அவன் பாஷையில் கட்டாத பேசுகிறான்னு எனக்கு தெரியாது. பேசியிருக்க நிறைய தெரியாது. நான் பின்ன போக இதெல்லாம் அன்னைக்கு சொன்னதெல்லாம் நல்ல வார்த்தைன்னு பின்ன தான் எனக்கு புரிய வந்தது. ஸ்தோத்திரம். ஹalleluya இப்படி இதெல்லாம் சொல்லுவானு. இப்படி நான் கறங்கி நடப்பேன். ஒன்றும் தெரியாது. ஒரு 1.5 வருஷம் இப்படி காலம் போச்சுது. பல நிந்தனைகள், பல பின்ன போக நம்ம தான் கட்டாத பேசணும், நல்ல கட்டாத பேசணும் நமக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் திருப்பி பேச வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம ஒன்றும் ஆகலை. அப்போது எப்படி கிருபையில் ஆண்டவர் நிலைநிறுத்துக்கு இதுக்கெல்லாம் பல தவறுகள் செய்து, ஆனாலும் ஆண்டவர் கைவிடலை. ஆண்டவர் நிலைநிறுத்திருக்கு. ஹalleluya கொஞ்ச நாள் போனப்போ கொஞ்சம் வேலையெல்லாம் படிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தாருமா. ஜெபத்தில் ஆண்டவர் என்ன பல காரியங்களை கற்றுக் கொடுத்தார். ஹalleluya அது மட்டும் ஒரு மனிதன் எனக்கு முன்பாய் கொண்டு நிறுத்தினார். ஸ்தோத்திரம் காரியங்களை புரிந்து கொள்ள கற்றுக்கொள்ளும்படியா. ஹalleluya என் கூட உள்ள ஒரு சகோதரன் சொன்னார், என் பேர் கோபால். ஸ்தோத்திரம். ஹalleluya நான் பைபிள் படித்து ப்ரே பண்ணுவேன். அதை என்கிட்ட அப்படியே சொன்னான், நீ பைபிள் படிச்சு ப்ரே பண்ணதுனால, பைபிள் படிக்கிறதுனால உனக்கு நான் சொல்லி தர மாட்டேன், என் சீனியர் அவன். ஹalleluya ஆனால் எனக்கு ஒரு ஆளை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார். ஹalleluya ஸ்தோத்திரம். ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்க கிருபை தந்தார், கற்றுக்கொள்ள கிருபை தந்தார், எல்லாம் செய்கிறேன். அப்போ என் கூட உள்ள இவனுக்கு என்னடா இவன் ஒன்றும் அறியாத நடந்த இவன் இப்போ ஆளாயிச்சானு. பின்ன நேற்றுக்கிற அவன் என்கிட்ட சொல்லுவான், அந்த சூப்பர்வைசர் அவன் என்கிட்ட ஆர்டர் பண்ணால் தான் செய்வேன். ஏன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ நாட்கள் போனப்போ நான் வேலை கற்றுக்கொண்டு செய்ய தொடங்கினேன். இப்போ நான் அங்கோட்டு ஆர்டர் பண்ணுவேன். அவனுக்கு செய்வதற்கு பயங்கர ஸ்தோத்திரமா வேதனை. இவங்கிட்ட சொல்ல நான் கேட்கணுமா. இப்படி பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள். என்கிட்ட ஒரு நாள் சொன்னான், ஒன்று அடித்து இந்த தேசத்துலேருந்து விரட்டும் அப்படின்னா. நான் சொன்னேன், நான் முடிஞ்சா செய், நான் அந்த அளவுக்கு பெரிய ஆள் ஒன்றும் இல்லை. ஆளு ஸ்தோத்திரம் போயான்னு சொல்லிட்டு நான் ஸ்தோத்திர சைட்டுக்கு போனேன். ஹalleluya ஒரு 6 மாதம் இருக்காது, 6 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். இவனுக்கு ஒரு பதிவு உண்டுன்னு தெரியுமா, சேலரி வந்தால் அவனுக்கு அப்போ நல்ல சேலரி உண்டு. ஸ்தோத்திரம் ரொம்ப வருஷம் 26 வருஷம் எனக்கு கப்பலில் வேலை பார்த்துருக்கான். சேலரி வந்த உடனே மனாமல் போவான். அங்கே போயிருந்து கொஞ்சம் அந்த பாட்டில் எல்லாம் வாங்கி அடிப்பான். அப்போ அவனுக்கு அங்கே ஸ்தோத்திர மசாஜும் அது இதெல்லாம் உண்டாமல் என்னென்ன மோக்க உண்டு. அதுக்கு பின்னால் ஒரு 2-3 நாள் அங்கேயே போயிடுவான். 3 நாள் கழிச்சு தான் எல்லா சேலரி கிடைச்சா, 3 இல்லை 4 நாள் கழிச்சு தான் திரும்ப வருவான். ஸ்தோத்திரமானே பல தடவை பாஸ் அவனை அங்கே கம்பெனி ஓனர் அவனை இது பண்ணியிருக்கு, தாக்கித்து பண்ணி அவன் கேட்குறது பாட்டு இல்லை. ஹalleluya இப்படி இருக்கும்போது ஸ்தோத்திரம் பாஸுக்கு அவனுக்கு எங்கள் கம்பெனி முதலாளிக்கு பயங்கர கோட்டு, பயங்கர இதாக இருப்பாங்க. எப்படி தான் சண்டை உண்டாச்சுன்னே தெரியாது. இங்கே 2 பேருக்குள்ள ஒரு கிளாஷ் உண்டாச்சுது. ஸ்தோத்திரம். ஹalleluya முதலாளி எந்த அளவு படிக்காதவர். ஹalleluya பயங்கர கிளாஷ் உண்டாச்சுது. ஸ்தோத்திரம் காணம்பெல்லாம் கட்டாத பேசுவார். பின்ன இவனை காணம்ப இந்த ஆளும் ஸ்தோத்திரம் இவனை கட்டாத பேசுவார். இவரும் சீனியர் ஆள் இல்லையா, அதனால இவனுக்கு கொஞ்சம் ஒரு அதிகார தோணல் அங்கே நடப்பேன். அவரே சிலப்போ கட்டாதெல்லாம் பேசுவார். அப்படியெல்லாம் காரியங்கள் போயிட்டு இருந்தது. ஒரு நாளைக்கு ஸ்தோத்திரம் இவன் இந்த வைராக்கியெல்லாம் தீர்க்க வேண்டி போனவன் 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, திரும்ப வரல. இவருக்கு வந்தது கோவம். இவனை பிடிச்சு ஸ்தோத்திரம் இவனை விடக்கூடாதுன்னு சொல்லி கொண்டு இங்கே உள்ள சில சகோதரர் அரேஞ்சு, இந்த தேசத்தில் சில சகோதரர் அரேஞ்ச் பண்ணி, இவன் தெரியும் எப்படி மனாமல் எங்கேயா தான் கிடப்பான் அப்படின்னு. உங்கள் சர்ச் இதை பார்த்து அவனை பிடிச்சு அங்கேண்டே அடி கொடுத்து எங்கள் ஆஃபீஸ் கேபிளில் கொண்டு ஒரு நாள் ஃபுல்லாக அடைச்சி போட்டு அடுத்த நாள் டிக்கெட் எடுத்து ஊருக்கு அனுப்புனாங்க. என்ன எனக்கு விரோதமாய் சொன்னார்களோ அது அப்படியே அவனுக்கு சம்பவிச்சது. அவன் என்ன சொன்னானோ உண்மையிலம்மா எனக்கு ஆச்சரியம் அது. ஹalleluya நான் அப்படி ஒன்று அவனை பேசுவோம் போல, அவன் என்கிட்ட என்ன சொன்னானோ அது போல அவனுடைய வாழ்க்கையில் சம்பவித்தது. ஏன்னா நீ நானும் சாதாரணப்பட்டவள் அல்ல. உன்னை காண்கிற ஒரு நல்ல தகப்பன் உண்டு, உன்னை அறிகிற ஒரு நல்ல தெய்வம் உண்டு. நீ ஆண்டவரோடு சேர்ந்து நின்றுக்கிடணும்.
ஹல்லேலூயா. நீ ஆண்டவரோடு சேர்ந்து பிரயாணம் பண்ணணும். ஆண்டவரை சுத்தம் செய்யும்படி அவனை ஒப்பு கொடுக்கணும். சொல்லுங்க அப்பா, அப்படின்னு கேட்கிறேன். சாமுவேலை ஏன் தெரியுமா ஆண்டவர் இவ்வளவு தூரம் உயர்த்தினது? ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ராஜாக்கள் ஆண்டதை பார்க்கலும் ஆச்சரியமாய் சாமுவேலை வைத்து ஆண்டவர் காரியங்களை செய்தார். வெறும் ஒரு நியாயாதிபதி. ஹல்லேலூயா. சாமுவேலை கண்டா, சாமுவேல் ஒரு இடத்துக்கு போறானா, ஸ்தோத்திரமாக நமக்கு தெரியும், தமிழ்நாட்டில் சீஃப் மினிஸ்டர் அப்படிதானே. சீஃப் மினிஸ்டர் இப்போ தமிழ்நாட்டில் உங்கள் ஊரில் வாரான்னு வச்சுக்கொடுங்க, அங்கே தடால் பிடால்னு வேலை நடக்கும். நேற்றுக்கு வரையும் பற்றாத ஸ்ட்ரீட்லாம் திடீர்னு பத்தும். ஸ்தோத்திரமாலோயா. நேற்றுக்கு வரையும் ரோடில் எனக்கு காணாது, ஒன்றும் காணாது, ஸ்டட்டும் காணாது, ஒன்றும் காணாது. ஸ்தோத்திரமாலோயா. எல்லாமே திடீர்னு எல்லாம் தோன்றாங்க. அங்கே பெயிண்ட் அடிப்பாங்க, அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம் அங்கங்கே ரோடு எல்லாம் கிடக்கணும், அதெல்லாம் ரெடி பண்ணுவாங்க. அப்படி பயங்கர தடால் பிடால் காரியங்கள் எல்லாம் நடக்கும். மாலோயா. அதை போல ஸ்தோத்திரம் சாமுவேல் வாரா, நம்ம அந்த ஊரே சேஞ்ச் ஆகும். ரெண்டாவது என்ன தெரியுமா, சோதர சாமுவேல் வாரானா ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு பயம். இவர் கொண்டு வர செய்தி நல்ல செய்தியா இல்ல மோசமான செய்தியா? நீங்க தாவீதை அபிஷேகம் பண்ண போகிற அந்த இடத்தை நீங்க பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸ்தோத்திர மூப்பர்கள் அந்த இடத்துல உள்ள மூப்பர்கள் எல்லாம் சேர்ந்து கேட்கிறாங்க, ஐயா நீங்க வாரது நல்ல செய்தியா கெட்ட செய்தியா? ஹல்லேலூயா. பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு வல்லமை ஆண்டவன் எடுத்து உபயோகப்படுத்தினார். ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? ஒன்றாவது தாயுடைய சமர்ப்பணம், இரண்டாவதாய் தாயுடைய ஜெபம், காத்திருந்து ஜெபித்து பெற்றுக்கொண்டாள். ஹல்லேலூயா. இரண்டாவதாக சாமுவேல் பாருங்க, அவன் பிள்ளையாண்டானாய் ஏலிக்கு கீழே ஸ்தோத்திரம் அங்க நின்று படைவிட செய்து கொண்டு நிற்கிறார். ஒரு நாள் ராத்திரி ஆண்டவர் அவனை கூப்பிடுகிறார். ஸ்தோத்திரம் அவன் நினைச்சா ஏலி என்ன கூப்பிடுறான். அங்க போற 2 தடவை, 3வது தடவை ஸ்தோத்திரம் ஏலிக்கு புரிஞ்சு விட்டது, ஆண்டவர் என்னோட பேச விரும்புகிறார். இன்னி ஸ்தோத்திரம் இந்த சத்தம் கேட்டான சொல்லு, ஆண்டவரே பேச மாட்டேன் கேட்கிறேன்னு சொல்லு, ஆண்டவர் இடத்தை பேசுவார் அப்படின்னு. அதே போல அவன் சொல்றான், ஆண்டவரே சின்ன பிள்ளை, ஆண்டவரே பேசும் அப்படின்னு கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இடத்தை பேசுகிற காலமே எலி கேட்கிறாயப்பா, நேற்றுக்கு ஆண்டவனை கூப்பிட்டார் இல்லையா, ஆண்டவர் என்ன சொன்னார்? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உன்னுடைய குடும்பத்தில் வர இருக்கிற பேராபத்தை குறித்து சாமுவேலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அந்த தேசத்துக்கு வர இருக்கிற பேராபத்து. ஹல்லேலூயா. என்ன கேட்கிறது விட பிள்ளைகளை சின்ன வயசுல ஆண்டவரிடத்தை பேச நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்த்தணும்? ஜெபித்து ப்ரே பண்ண வைக்கணும். ஆண்டவரிடத்துல ஸ்தோத்திரம் கேட்க சொல்லணும், என்னிடத்தை பேசுங்கன்னு ஜெபிக்க சொல்லணும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் சொல்லிக் கொடுப்போம், அப்படிதானே? கடந்த நாளில் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஒரு மெசேஜ் கேட்டோம். ஒரு ஊழியக்காரர் சொல்றாங்க, இன்னைக்கு படிப்புன்ற ஒரு மாயையில ஸ்தோத்திர பிள்ளைகளை சத்துரு வச்சிருக்கிறான். எல்லா பேரண்ட்ஸுக்கும் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. அது இப்போ கிறிஸ்தவங்களானாலும் அல்லாதவங்களானாலும், அதில் கிறிஸ்தவத்திலையும் ஸ்தோத்திரம் முதிர்ந்த கிறிஸ்தவனானாலும் பிள்ளைகளை படி படி பைபிள் படிக்க சொல்லணுமோ இல்லையோ படின்னு சொல்லுவாங்க, ஜபிக்க சொல்லணுமோ இல்லையோ படின்னு சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம் அதுக்கு பின்னாலே தான் ஸ்தோத்திரம். அதுகளுக்கு ஜபிக்கவும் தெரியாது, ஆராதனையும் தெரியாது, ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஒன்றும் தெரியாது. ஹல்லேலூயா. படிப்பு படிப்பு படிப்புன்னு சொல்லி கொண்டு ஒரு மாயைக்குள்ளே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா இந்த சந்ததிகளை சத்துரு கடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. அதனால அவங்களுக்கு ஸ்தோத்திர தெய்வீக அறிவில்லை, ஆண்டோடைய சத்தம் கேட்பதில்லை, தெய்வீக ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. என்ன கேட்கிறது விட பிள்ளைகளை முதலாவது இடம் ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. முதல்ல ஜபிக்கணும், வேதத்தை படிக்கணும், ஜபிக்கணும் பிள்ளைங்க. அதுக்கப்புறம் படிப்பு செய்யணும். ஹல்லேலூயா. படிப்பு வேணாம்னு சொல்லல, உலகத்தில் பைபிள் படிக்கனாலும் படிப்பறிவு வேணும், அப்படிதானே? ஹல்லேலூயா. அதுக்காக உனக்கு படிப்பறிவு வேணும், ஆனால் முதலிடம் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால் சாமுவேல் சின்ன வாலிபனா இருந்த பொழுது ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அவன் பிள்ளையா இருந்த பொழுது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டான். ஹல்லேலூயா. சொல்லிக் கொடுக்க ஒரு நல்ல கைடு அவனுக்கு உண்டாயிருந்தது. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஹல்லேலூயா, நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு கைடா இருக்கணும், அவங்களுக்கு நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுக்கணும். ஹல்லேலூயா. எப்படி பாருங்க ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. சாமுவேல் அந்த அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. காரணம் அவன் தெய்வ சத்தம் கேட்பவனாய் காணப்பட்ட சின்ன வயசுல அப்படி வளர்ந்து வந்த ஆண்டவருடைய சத்தம் கேட்பவனாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. என்ன கேட்கிறது என்னுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம் இஸ்ரவேலில் ஹல்லேலூயா ராஜாக்களை பார்க்கலும் வல்லமையுடையவனாய் தாவீது காணப்பட்டான். சாமுவேல் காணப்பட்டான். காரணம் ஆண்டவருடைய சத்தம் கேட்பவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. என்ன கேட்கிறது என்னுடைய பிள்ளைகளே, நீ ஆண்டவருடைய சத்தம் கேட்பனாய் காணப்படணும், நீ ஆண்டவருடைய சுத்தம் செய்வனாய் காணப்படும். ஆண்டவரோடு சேர்ந்து நடந்து பாருங்க, அனுகிரகிக்கப்படுவாய்.
தாவீது ஏன் ஓடாம கூட பாடுறான் தெரியுமா? ஓடாம கூட துதிக்கிறான் தெரியுமா? அவனுக்கு தெரியும் ஆண்டவர் கூட உண்டு. ஹல்லேலூயா, ஆண்டவர் கூட உண்டு. அதான் சொல்ல, நாளும் கர்த்தாவே நீர் என் அடைக்கலம் என் கேடகம், என் மகிமை என் தலையை உயர்த்துறமா இருக்கிறீர். ஹல்லேலூயா, நீர் என் கேடகம் என் மகிமையும் என் தலையை உயர்த்துறமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. கேடகனா நமக்கு தெரியும், யுத்தத்தின் மத்தியிலே எதிராளுடைய ஆயுதம் அவருடைய மேல் படாதபடி பாதுகாக்கின்றது தான் கேடயம். அவனுக்கு தெரியும், மகன் அவன் ஒரு படையுமாய் அவனுக்கு விரோதமாய் எழும்பினாலும் ஆண்டவனுக்கு கேடகமாக இருக்கிறார், ஒன்று என்ன மேற்கொள்ளாத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மகிமை, எம் மகிமை எனக்கு ராஜாவா கிரீடம் சூட்டுதாருமா ஆண்டவர். ஹல்லேலூயா. இதே சாமுவேல் மூலமாக தான் ஆண்டவர் அவரை அபிஷேகித்தது. ஹல்லேலூயா. ராஜாவாய் அவரை தெரிந்து கொண்டது ஆண்டவர். ஹல்லேலூயா. அதனால சொல்ல, நீர் எனக்கு மகிமை. உலகத்தில் யாரு அல்ல, என் மகன் அல்ல, அவன் கூட இருக்கிற கூட்டம் அல்ல, நீர்தான் எனக்கு மகிமையாய் மகிமை கிரீடமாய் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால இதை யாரும் தொடவே முடியாது, இந்த கிரீடத்தை விட்டு மாற்ற முடியாது. எனக்கு நீ தந்திருக்கிற மகிமை விட்டு மாறாது. ஹல்லேலூயா. என்ன கேட்கிறத பிள்ளையே, நீ ஆண்டவரோடு சேர்ந்து நடந்தால், நீ ஆண்டவரை சுத்தம் செய்தால், ஆண்டவரால் அனுகிரகிக்கப்பட்டவனாய் காணப்படுவாய். ஹல்லேலூயா. உனக்குள்ள மகிமை இந்த உலகத்தில் யாரும் பறிக்க முடியாது. உன்னை உன் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உனக்கு தந்திருக்க அனுகிரகத்தை உலகத்தால் பறிக்கவே முடியாது. சத்ரு எவ்வளவு போராடினாலும், தாவீதுக்கு விரோதமாய் வந்த போராட்டங்கள் வாவில கடந்து வந்தாலும், உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற மகிமை ஒருவனாலும் ஒன்றாலும் எந்த சூழ்நிலையினாலும் எந்த போராட்டங்களாலும் அதை பறிக்கவே முடியாது. காரணம், உனக்கு மகிமை கொடுத்தவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் பரத்தில் உண்டு. ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் நீ வேலை மண்டலத்தை ப்ராப்ளங்களை ஃபீல் பண்ண அப்படி தானே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்கே இந்த தேசத்துல எல்லாம் நம்ம நிற்கிறது சிறந்த கிருபையினால தான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நிலைநிற்க முடியுமோ போன்ற சூழ்நிலை வாழ்வில் கடந்து வரல. நீ ஆண்டவரோடு சேர்ந்து பிரயாணம் பண்ண, தாவீதை போல் ஆண்டவரோடு கூட இருந்தா அவர் உனக்கு மகிமையா இருப்பார். உனக்கு தந்திருக்கிற நன்மை ஒருத்தனும் தடை பண்ண முடியாது, ஒருத்தன் அதை பறிக்க முடியாது, யாரும் அதை கையகப்படுத்த முடியாது. என்ன ஆண்டவர் உனக்கு துணையாக இருப்பார். ஹல்லேலூயா. காரணம், உன்னை ஆதரித்தவர் அவர், உன்னை ஆசீர்வதித்தவர் அவர், உன்னை மேன்மைப்படுத்துகிறவர், தேசத்தை கொண்டு வந்தவர், கடைசி மட்டும் அற்புதமாய் நடத்துவதற்கு அவர் போதுமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அட கூட நிற்க கற்றுக்கோ, அடு சேர்ந்து நடந்துக்கோ. எப்பொழுது ஆண்டவரை துதி, எப்பொழுதும் ஆண்டவருக்கு பிரியமாய் செவி, அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். 23 சங்கீதம் 5 வசனம் கூட ஒன்று படிங்கம்மா, நமக்கு தெரிஞ்ச விதப்பது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 5 வசனம் தானே படிக்கிறீங்க. என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். நம் தலையை உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. கர்த்தரின் மேய்ப்பர் கடந்தாலும் நம்ம பாடணும் இல்லையா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நல் மேய்ப்பர் நீதான் ஐயா, எனக்கு இந்த குறைவே இல்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த சங்கீதத்தின் அடிப்படையில் தான் ஃபாதர் அவங்க எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஏன்னா தாவீது அரசனாய் இஸ்ரவேலை மானப்போமா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அனுக்கிரதமாய் பல சூழ்ச்சிகளும் நடந்தது. ஹல்லேலூயா. ஏன்னா இவன் சவுல் ஆண்ட பொழுது இஸ்ரவேலுக்காய் பல யுத்தங்களை செய்தவன். சவுல் ஆண்ட பொழுது இஸ்ரவேல் ஜனத்திற்காய் சில யுத்தங்களை செய்தவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நமக்கு தெரியும், அவன் வாழ்க்கையில் ஃபுல்லாக போராட்டம் தான். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ராஜா அவருக்கு முன்னாவே அவனை ஸ்தோத்திர ராஜா ஆயிடுவான், அவனுக்கு விரோதமாக போராட்டம் இருந்தது, அவனுக்கு மேலே அபிஷேகம் போராட்டம் இருந்தது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்போ ராஜா ஆன பிறகு அதுக்கப்புறம் போராட்டம் இருந்தது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பயங்கரமாக அவனுக்கு ரொம்ப போராடினான். ஹல்லேலூயா. உன் மேலே ஒரு அபிஷேகம் உண்டுன்னா உனக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எங்கேன்னு வரணும்னு சொல்ல முடியாது.
எங்கேண்டும் வரலாம். ஹalleluya, ஸ்தோத்திரம், ஹalleluya. குடும்பத்தில் உண்டோ ஸ்தோத்திரம், எங்கேண்டும் வரலாம். ஹalleluya. ஆனால் நீ ஆண்டவரோடு சேர்ந்ததுன்னா எதுவும் உன்னை மேற்கொள்ளாத, எதுவும் உன்னை ஒன்றும் செய்யாத. ஹalleluya. நிற்கிறது ஆண்டவரோட கூட இருக்கணும். தண்ணி குடித்தாலும் ஆண்டவர் கூட நிற்கணும். ஹalleluya. நெருக்கத்தில் ஆண்டவர் கூட நிற்கணும். சாப்பாடு இல்லைனாலும் ஆண்டவர் கூட நிற்கணும். ஹalleluya. தாவீது ஓடும்போது ஆண்டவர் கூட தான் ஓடுறான். ஹalleluya. ஓடும்போது விசுவாசத்தில் தான் ஓடுறான். பயந்து ஓடும்போது, ஜீவனுக்காக ஓடும்பொழுது ஆண்டவர் நம்பிக்கையாக தான் ஓடுறான். புறுபுறுக்கல, நம்பிக்கையின் வார்த்தை விடுகிறான். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்படி இருக்கணும். உன்னுடைய ஜபத்துக்கு குறை வரக்கூடாது, ஆராதனைக்கு குறை வரக்கூடாது. பிரச்சனைகள் நெருக்கங்கள் வந்தாலும் உன்னை ஆண்டோட சமூகத்தில் காணணும். நீ எல்லா நாளும் ஜெபிக்கணும், வேதத்தை படிக்கணும், நீ ஆண்டோட பிள்ளையா ஜெபிக்கணும். ஹalleluya. அப்புறம் ஆண்டவனை ஆதரிப்பார். ஹalleluya. அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஸ்தோத்திரம், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். ஹalleluya. இங்கே முன்பாக இதுக்கு மலையாளத்தில் காண்க, அப்படி தானே, சத்துருக்கள் காண்க. ஹalleluya. ஏமா உன்னை ஸ்தோத்திரம், உனக்கு விரோதமாக நிற்கிற உன் கம்பெனியில், உன் குடும்பத்தில், உன் சமுதாயத்தில் எங்கேயோ ஆனாலும் ஸ்தோத்திரம், உனக்கு முன்பாய் எதிராக நிற்பவர்கள் காண்க, காண்க. என் ஆண்டவர் உன்னை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். என் ஆண்டவர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். உன்னை ஆண்டவர் அபிஷேகிப்பார். ஹalleluya. உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹalleluya. உன் தலை உயர்த்தப்படும். ஹalleluya. நீ கனப்படுத்தப்படுவாய். ஹalleluya. நீ அனுக்கிரகிக்கப்படுவாய். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உன் மேன்மை தடபட முடியாதுமா, உன் அனுக்கிரகத்தை தடபட முடியாது. ஹalleluya. அவர்கள் காண்க, அவர்கள் காண்க. உன்னுடைய ஸ்தோத்திரம், ஹalleluya, ஹalleluya. துன்பத்தை எதிர்பார்த்தவர்கள், உன்னுடைய இல்லாய்மை எதிர்பார்த்தவர்கள், ஹalleluya, நீ தோற்று போனோம் என்று எதிர்பார்த்தவர்கள் காணும்படியாய் என் ஆண்டவர் உன்னை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். அவள் காணும்படியாய் என் ஆண்டவர் உன்னை கனப்படுத்துவார். ஹalleluya, 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 ஹalleluya. ஏமா அன்றைக்கு அபிஷேகம் ஊத்துறது இருக்கு தெரியுமா? ரெண்டு பேருக்கு. ஒன்று ஸ்தோத்திரம், ஹalleluya, ராஜாக்களுக்கும், இன்னொன்று ஸ்தோத்திரம், ஆசாரியர்களுக்கும். ஹalleluya. ஆசாரியர்களுக்கும் ராஜாக்களுக்கு தான் அபிஷேகம் தைலம் ஊற்றப்படும். ஹalleluya. நம்மை ஆண்டவர் எப்படி தெரிந்து கொண்டார்? நேற்றுக்கு காலம் நம்ம படிச்சோம் இல்லையா? ஹalleluya, ஸ்தோத்திரம், ஹalleluya. 1 பேதுரு 2:9 சொல்லப்பட்டிருக்கிறது. ஹalleluya. ராஜரிக ஆசாரிய கூட்டமாய். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு ராஜாக்களாய், லேவியராய் நம்மை மாற்றி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. அப்படி மாற்றானா உனக்கு மேல ஒரு அபிஷேகம் உண்டு. ஹalleluya. ஓ ஸ்தோத்திரம், அப்படி மாற்றுற தேவன். ஹalleluya. உனக்குள்ள இருக்கிற அந்த அதாரிட்டி, உனக்குள்ள இருக்கிற அந்த மேன்மை ஒரு நாட்களை வெளிப்படும்படி என் ஆண்டவனை ஆசீர்வதித்து அனுக்கிரகிப்பார். ஹalleluya. யாரு? உன் சத்துருக்கள் காணும்படியாய், உன் எதிராளி காணும்படியாய். ஸ்தோத்திரம். நமக்கு பொது சத்ரு யாருமா? சாத்தான். அப்படிதானே? நீங்கள் நினைத்துக்கூடாது பக்கத்து வீட்டுக்காரன், கம்பெனியில் வேலைக்காரன், ஸ்தோத்திரம், என் சகோதரி, என் சகோதரி அப்படி நினைக்காதுங்க. இதுக்கெல்லாம் பின்னால் நின்று போய் செயல்படுற ஒரு சாத்தான் உண்டு. ஸ்தோத்திரம், ஹalleluya. உன் குடும்பத்தில் இல்லைன்னா உன் பக்கத்து வீட்டில் இருக்காரங்க திடீர்னு எழுப்புறாங்கன்னா கவலைப்படாதீங்க. ஹalleluya. சும்மா அவங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்வதை பார்க்கலும் முழங்காலம் இல்லை, அவளுக்கு பின்னால் வியாபரிக்கிற சத்துருவை கடிந்துகள். ஹalleluya. பின்னால் நின்று வியாபரித்து உன்னை தகர்க்கும்படியாய் உனக்கு விரோதமாய் செயல்பட அந்த பொல்லாத ஆவியை கடிந்து கொண்டு பார், உன் வாழ்க்கையில் விடுதலை வேண்டாம். ஹalleluya, ஹalleluya, ஸ்தோத்திரம், ஹalleluya. நமக்கு எதிராளி சாத்தான் தான். உலகத்தை எந்த மனுஷன் நமக்கு எதிராளி அல்ல. ஹalleluya. எதிர்க்க முடியாது. காரணம் விசேஷித்தவன், விசேஷித்தவை நீயும் நானும் அனுக்கிரகிக்கப்பட்டவர்கள். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் அதே சத்ரு, உன்னை வெட்கப்படுத்த நினைத்த அதே சத்ரு, உன்னை துன்பப்படுத்த நினைத்த அதே சத்ரு, ஹalleluya, அவன் காணும்படி என் ஆண்டவர் உனக்கு பந்தி ஆயத்தப்படுத்துவார். என் ஆண்டவனை ஆதரிப்பார். ஹalleluya. உன் அபிஷேகத்தை பந்தி ஆயத்தப்படுத்துவார். ஹalleluya. ஒரு ஸ்பெஷல் விருந்து. ஹalleluya. ஒரு ஸ்பெஷல் விருந்து ஆண்டவனுக்கு ஆயத்தப்படுத்துவார். ஹalleluya. சவுல், நம்ம தாவீதை குறித்து அப்பப்போ பார்ப்போம். சவுலை ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டப்போ பாருங்க, அவனுக்கு ஸ்தோத்திரம், ஒரு ஸ்பெஷல் விருந்து ஆண்டவர் ஆயத்தப்படுத்துறார். ஹalleluya. எடுத்துக்கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். சாமுவேல் 10 9 படிங்க. அப்போ அவன் யாருன்னு நமக்கு புரிய வரும். 1 சாமுவேல் 9 1 படிங்களா?
ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரர் அவனை பார்க்கலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழா இருக்கத்தக்க உயரமுள்ளவனாயிருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, உனக்குள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி ஆண்டு வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் நீ சோம்பேறியா இருக்கனால தான் அது வெளிப்படாதது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அநேக நேரங்களில் சோம்பேறியா இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டியை வச்சிருக்கிறேன். நீ ஜெபித்த அற்புதம் நடக்குமா? ஆராத தேவனுடைய மகிமை வெளிப்படும். உன் குடும்பத்துக்கு நீ ஒரு அனுகிரகமாக்கும். உன் சமுதாயத்துக்கு நீ ஒரு ஆசீர்வாதம். உன் நிமித்தம் உன்னை சார்ந்துள்ள அநேகர் ரட்சிப்பு நிமித்தத்தில் கடந்து வருவாங்க. நீ அநேகருக்கு ஒரு அனுகிரக பாத்திரம். ஹல்லேலூயா. நீ அநேகரை ரைட்டான டைரக்ஷனில் டைவர்ட் பண்ணி விடுற ஆளு நீ. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை, அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டியை ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் ஸ்டில் நீ ஆண்டோட சுத்தம் செய்ய நோப்பு கொடுக்கல. ஸ்டில் ஆண்டோடு சேர்ந்து பிரயாணப்படலை. ஸ்டில் ஸ்தோத்திரமான நீ தூங்கினவனாகவே இருக்கிறாய். ஹல்லேலூயா. நீ எழும்பல். ஆத்மீக மண்டலத்தில் ஒரு மாற்றம் உனக்கு உண்டாகல. ஹல்லேலூயா. என்னை கேட்கிறத விட பிள்ளைகள், நீ உணர்வடைந்தால் உன்னை குறித்துள்ள ஆண்டோட நோக்கம் நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீ ஜஸ்ட் கூப்பிட்டா போதும், அநேகரும் கூட வருவாங்க. உங்ககிட்ட எல்லா காரியங்களும் வந்து சொல்லுவாங்க, ஜெபிங்கன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. உங்ககிட்ட பேசுறவனுக்கு அவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு இது தோணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவன் வாழ்க்கையை ஓப்பனா சொல்லுவான். எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை உண்டு பிரதர். ஹல்லேலூயா. நீ அவனுக்கு அச்சபிக்க முடியுமா? ஹல்லேலூயா. என்ன கேட்கறது என்னுடைய பிள்ளைகளை, ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் உன்னை ஒரு ஸ்பெஷல் ஒரு மனுஷன், ஒரு மனுஷி ஆண்டவர் கண்டிருக்கிறார். ஆனால் நீ அதை தேடவே இல்லை. அப்படிதானே? அதை குறித்து விரும்பவே இல்லை. அதை குறித்து நம்ம அறியவே இல்லை. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிற காலம் வேலைக்கு போனோம், மாசத்துல என்னதான் சேலரி கிடைக்கும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எப்படியாவது ஒரு வீடு கட்டணும், எப்படியாவது ஊரில் ஒரு கார் வாங்கணும். ஸ்தோத்திரம். நம்ம நினைக்கிறது பார்த்தா ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஒரு வீடு வைக்கணும், ஒரு கார் வாங்கணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும். படிக்க வச்சுக்கொண்டு ஸ்தோத்திரம். அடுத்து வந்து நீ செத்து போனாகும். அடுத்து நான் செத்து போகணும், பின்ன என் பிள்ளைகளை நல்ல விதத்தை அடக்கம் பண்ணணும், தாஜ்மஹால் கட்டணும். இப்படியே கேட்க நினைக்கிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இல்லைன்னா அது கட்டணும், இது கட்டணும். அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம். இல்லைம்மா, நீ வாழ்ந்து சுரக்கணும். நீ அதற்கென்று அழைக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், 92 சங்கீத கடைசி வசனம், அவர்கள் முதிர் வயதில் கனி கொடுத்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள். ஹல்லேலூயா. முதிர் வயதில் கூட நீ கனி கொடுக்க முடியுமா? ஹல்லேலூயா. கனி கொடுக்கிறேன்னா உன் குடும்பத்துக்கு, உன் பிள்ளைகளுக்கு, உன் சமுதாயத்துக்கு ஒரு அனுகிரகமாக இருப்பாய். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஃபேஸ்புக்கில் எல்லாம் வந்தது. ஸ்தோத்திரம். ஒரு அமெரிக்காவில் உள்ள ஒரு ஃபேமிலி, இந்தியாவில் ஸ்தோத்திரம், சவுத் இந்தியா, நார்த் இந்தியாவில் ஊழியர் செய்கிற ஒரு ஃபேமிலி, நல்லா ஹிந்தியும் பேசுகிறாங்க. ஹல்லேலூயா. 92 வயசாச்சு ஐயாவுக்கு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அம்மாவுக்கு அதுக்கு பக்கத்தில் ஆச்சு. ஆனால் இப்போ ஸ்டில் அப்படி நின்று தோட்டு சூட்டெல்லாம் போட்டு அவங்க ஹிந்தியில் ஆண்டுக்கு வார்த்தை சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. குடும்பமா? ஸ்தோத்திரம். எத்தனை வயசு? ஹல்லேலூயா. முதிர் வயதில் கறி கொடுப்பாய். முதிர் வயதில் மனங்கிரைக்கப்பட்டவனாக இருப்பாய். அவர் பகலில் வந்திருந்தார், உலகெல்லாம் ஓடுறாரு. ஹல்லேலூயா. அது என்ன தெரியுமா? கிருபை, பலம். ஹல்லேலூயா. அதுதான் உன்னை குறித்து சொல்ல ஆண்டவர் நோக்கம். நீ அனுகிரகிக்கப்பட்டவனாக இருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு காலத்தில் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி அவங்களெல்லாம் செட்டில் பண்ண பின்னே சிலரோட நோக்கம் அப்படி ஒதுங்கி கடந்து பிள்ளைகள் பார்த்தா உண்டு, இல்லைன்னா இல்லை. அப்படி பின்ன சுகரும் ப்ரெஷரும் ஒரு வயசு கழிஞ்சு இதெல்லாம் வரும் பிரதர். என்ன பண்ணுறது? பின்ன அப்படியே சொத்த காலம் நீட்ட வேண்டியது. அப்படியாக சிலர் நினைக்கிறது. இல்லைம்மா, பிள்ளைகளை செட்டில் பண்ணி அவங்கள கொஞ்சம் ஃப்ரீயாக விடணும். சிலவங்க பின்ன அவங்க பின்னால் தோக்கெடுத்து வச்சு நிற்கிறது. எங்கே போகிறாய்? எங்கே வருகிறாய்? உன் பொண்டாட்டி என்ன சொன்னாள்? உன் கணவன் என்ன சொன்னான்? ஹல்லேலூயா. நீ அவன் சொன்னது கேட்குறாய். உனக்கு வேலை இல்லையா? சில சபிக்கப்பட்டவங்க உண்மையில் அவங்கள வாழ விட மாட்டாங்க. ஏம்மா, குடும்பம் கல்யாணம் பண்ணி வச்சு அவங்கள ஃப்ரீயாக விடணும். ஹல்லேலூயா. தப்பெல்லாம் செய்வாங்க, செய்யட்டுமே. என்னது நல்லதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதுக்காக தாய்ந்த மதிக்காத நடக்கன்னு சொல்லலாம்.
உங்களை மதிக்கணும், உங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்கணும், உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும். உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் வரும்போது நீங்கள் அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்கணும். ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஆனால் கைட் பண்ணுறது அவங்க இல்லை. பரிசுத்தாவின் என்ன கைட் பண்ணணும்? நீ ஜெபிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப ஜெபிக்கணும் விஷயம் உண்டுன்னா கைகோத்து ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் பலப்படுத்தி நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. இங்கே ஐக்கியம் அதுன்னா ஒன்றும் மேற்கொள்ள முடியாது. உன் குடும்பத்துக்குள்ளே இது ஏறாது. ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். ஹல்லேலூயா. இங்கே ஐக்கியம் உண்டோ, ஒருமித்துள்ள ஜெபம் உண்டோ, அங்கே விடுதலை உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, அனுக்கிரகம் உண்டு, அங்கே நன்மை உண்டு. ஹல்லேலூயா. அங்கே மேன்மை உண்டு, அங்கே விடுதலை உண்டு, அங்கே ஆசீர்வாதம் உண்டு, அங்கே ஆண்டோட நடத்துதல் உண்டு. ஹல்லேலூயா. அங்கே விசேஷமான அனுபவம் உண்டு. ஹல்லேலூயா. அந்த கருதலை காண முடியும், அந்த அற்புதங்களை காண முடியும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2-3 நாள் ஸ்தோத்திரம் ஒரு வாரமாக கொஞ்சம் நெருக்கத்தின் அனுபவத்தில் கடந்து சென்றேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் ஊழியத்தை ஆண்டு பலப்படுத்தினார். நம்ம எல்லாம் ஆண்டு ஆசீர்வதிச்சார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பயங்கர வேதனை எடுப்போம் தான் 2 நாள் இந்த பெனாடோல் எடுத்து வர வழி இல்லாமல். ஹல்லேலூயா. ஆனால் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெபித்து கொண்டே இருந்தோம். ஸ்தோத்திரம். நாயை கடந்து ஐயோ நொழிக்கவா ஜெபிப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவர் அற்புதம் செய்தார். ஹல்லேலூயா. விடுதலை ஆக்கிறார், ஆண்டவர் நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சுமார் 5 வருஷத்துக்கு முன்னாலே இது தொடங்கிச்ச வாழ்க்கையில். ஆனால் அந்த கைவிடலை. கிருபை நடத்துகிறது, பலமாய் நடத்துகிறது, அற்புதமாய் நடத்துகிறது, அதிசயமாய் நடத்துகிறது. ஹல்லேலூயா. என்னை கேட்கிறது என்னுடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா. சேர்ந்து நிற்கணும். ஆண்டவருக்கா ஆண்டவரை சுத்தம் செய்யணும். குடும்பம் ஆண்டவரை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் சொல்லி வந்தது ஸ்தோத்திரம். கல்யாணம் பண்ணி விட்டா பின்ன கொஞ்ச நாள் ஷூட் பண்ணி நடப்பாங்க. கொஞ்ச நாள் அவங்க பொறுப்பாங்க. பின்ன திரும்பி அவங்க இங்கோட்டு ஷூட் பண்ண தொடங்குவாங்க. பிள்ளைகளும் பார்ப்பாங்க, இது என்ன ஜீவிக்க விட மாட்டாங்க போல இருக்கு. சேர்ந்து இருந்தால் பிரச்சனை, சேர்ந்து நடந்தால் பிரச்சனை, அவங்க பொண்ணா பிரச்சனை, அவன் என்ன சொன்னா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இது என்ன பயங்கர குழப்பமாக இருக்குன்னு கொஞ்ச நாள் கழிஞ்சு பின்ன அவங்க பார்ப்பாங்க. ஸ்தோத்திரம். முன்னால் போய் திரும்பி நிற்பாங்க. அவங்களுக்கு தோக்க செண்டு. ஹல்லேலூயா. இதுக்கெல்லாம் எதுக்கு தேவையில்லாத வேலை, அவங்கள விட்டுரு. அதுக்கப்புறம் நீ குடும்பமா ரைட் போமா, அப்படி சந்தோஷமா ஆண்டவர் வார்த்தையை சொல்லி, ஆண்டவர் சில நன்மைகளை சொல்லி. யூரோப்பில் உள்ளவங்களை பார்க்கலையா ஸ்தோத்திர. பிள்ளைகள் வளர்ந்து அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சு நினைப்பின்னு இவங்க 2 கப்பல் ஆயிடுவாங்க. புது மாப்பிள்ளையும் பொண்ணையும் போல. இவங்க உலகெல்லாம் சுற்றி நடந்து சந்தோஷமாக கழிப்பாக நடப்பாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திர. சந்தோஷப்படுவாங்க. ஹல்லேலூயா. உள்ள காலத்தை சந்தோஷமாக ஜீவிப்பாங்க. ஏமா சந்தோஷமாக ஜீவிக்க கற்றுக்கோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைக்கு அதுக்கு இதுக்குன்னு சேர்த்து வச்ச வாழ்க்கை இல்லாதாக்காத. ஹல்லேலூயா. சந்தோஷமாக ஜீவிக்கணும். ஆண்டவரை நம்பணும். ஆண்டவர் முழுசுமா நம்பணும். உன்னுடைய எல்லாவற்றை பார்க்கலும் இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. ஒப்பற்ற என் செல்வம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஐயாவுக்கு மேல் சொல்றது ஒப்பற்ற என் செல்வம். ஓ எந்த நேசுநாதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரும் செல்வமா இருக்கணும். அவர் உன் ஆசீர்வாதமா இருக்கணும். உனக்கு எல்லாம் அவரா இருக்கணும். ஏன்னா நீ இன்னைக்கு நீ நினைக்கிற எல்லாம் ஸ்தோத்திரம் ஒன்னும் உதவி செய்யாத சிச்சுவேஷன் வாழ்க்கையில் உண்டாகும். ஆண்டவர் உனக்கு செல்வமா இருந்தால் இந்த ஆண்டோட கரம் உனக்கு வெளிப்படும். உன்னுடைய இக்கட்டிலோட நெருக்கத்திலோட பிரச்சனையோட போராட்டங்களில் அவர் உனக்கு சகாயரா எழுந்தள்ளுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உனக்கு துணையா இருக்கணும். ஆண்டவரை பற்றி கொள்ளணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பாருங்க ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சாமுவேல் பேர் என்ன ஸ்தோத்திரம், சவுலை அபிஷேகம் பண்ண. ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணக்கு முன்னால பாருங்க அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதை தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸ்தோத்திரம். சாமுவேல் 9 அதிகாரத்தில் அவனுக்குள்ள ஸ்பெஷாலிட்டி ஆண்டு கொடுத்திருந்தார். அவன் சமஸ்த இஸ்ரவேலில் டாலஸ்ட் மேனாக காணப்பட்டான், சௌந்தரியம் உள்ளவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் நினைக்க கூடாது அப்போ தான் டாலும் கிடையாது சௌந்தரியம் கிடையாது. அப்போ தான் ஒன்றுங்க சிலவங்களுக்கு அப்படித்தான். நான் ஒன்றும் கிடையாது. இல்லைம்மா, உனக்குள்ள எல்லாம் உண்டு. தேவனால் அலங்கரிக்கப்பட்டவன். ஹால் ஸ்தோத்திரம். ஒரு இங்கிலீஷ்காரர் ஒரு ப்ரீச்சர் உண்டு, 2 காலும் கை இல்லாதவர். பேர் என்ன? ரிக்கா, நிக் சாரி நிக். ஹல்லேலூயா.
அவர் பாம்பேல எல்லாம் ஸ்ட்ரீட்டில் போய் ஆண்டவர் சுவிசேஷத்தை சொல்லிட்டு வந்தார். ஹல்லேலூயா. ஒரு உலகம் எல்லாம் போகிறார், நல்ல ஸ்விம்மிங் பூல் எல்லாம் பெரிய ஹைஃபையாக ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு தெய்வ மனுஷன். மோட்டிவேஷன் ஸ்பீச் பண்ணுவார், சுவிசேஷம் வல்லமையாய் பிரசங்கம் பண்ணுவார் தேவனுடைய மனுஷன். ஆனால் நம்ம சொன்ன போனால் ஒரு மாம்ச பிண்டம், அவ்வளோதான். அவருக்கு கை இல்லை, காலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸ்தோத்திரம். ஒரு இடத்துல போட்டால் அங்கேயே கிடக்கு. ஆனால் அந்த மனுஷன் பண்ணாத ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. ஸ்விம்மிங் பண்ணுறாரு, ஸ்தோத்திரம். என்னெல்லாம் பண்ண முடியும், ஃபுட்பால், ஒரு நாள் பார்த்து ஃபுட்பால் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறாரு இருந்தால். ஹல்லேலூயா. என்ன தெரியுமா, ஆண்டு கொடுத்த பலத்தினாய். அதான் தாவீது சொல்லுறேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டுவேன். நம்ம உனக்குள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி ஆண்டு வச்சிருக்கிற. அது எதுக்கு, என்ன தெரியுமா, உன் குடும்பம் நிமித்தம் அனுங்கிரகிக்கப்பட. ஹல்லேலூயா. உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். சபைக்கு நீ ஒரு அனுங்கிரகமா இருப்ப, சபைக்கு ஒரு முதற்கூட்டா இருப்ப, ஸ்தோத்திரம். சபைக்கு ஒரு தாங்கா இருப்ப. ஹல்லேலூயா. ஒரு சமுதாயத்துக்கு நீ ஒரு ஆசீர்வாதமா இருப்ப. ஹல்லேலூயா. நீ ஒரு அனுங்கிரகமா இருப்ப. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சபையில் ஜெபம்னா ஃபர்ஸ்ட்ல என்ன காணும், ஃபர்ஸ்ட் பாய்ப்பணும், என்ன பண்ணணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்போ சபையில் ஒரு காரியம் நடக்கணும், நான் என்ன பண்ணணும் பாஸ்டர், என்னடா. ஹல்லேலூயா. அந்த உற்சாகம், அந்த ஹல்லேலூயா. நீ சபைக்கு ஒரு ஆசீர்வாதம், உன் சமுதாயத்துக்கு ஒரு அனுகிரகம், உன் குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. சோம்பேறியா இருந்து வாழ்வில் லட்சியத்தை இழந்து விடாதே. ஆண்டவனை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை இழந்து விடாதே. நீ அப்படியே இருந்து இருந்து உன் வாழ்க்கையில் பெரிய தோல்விகளை சந்திக்க வேண்டியது வரும். ஹல்லேலூயா. ஏமா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இறைக்கிற கரெக்டாக தான் தண்ணி ஊறும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. செயல்படுற இடத்துல தான் மாற்றம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பொறுப்பை கொடுக்கணும்னா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு பொறுப்பை ஆண்டவன் கையில கொடுக்கணும்னா நீ உற்சாகமுடையவனாய் காணப்படணும். ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஏமா நமக்கு கொஞ்சம் லிமிட்டேஷன் தான் நம்முடைய டைம். சில பேர் நாங்கள் உறங்க 4 மணிக்கு 5 மணிக்கு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் பிறந்ததே உறங்கக்கு தின்னக்கு, பின்ன ஸ்தோத்திரம் நம்ம காரியங்கள் செய்கிறது. காலை மேலும் போக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், வேலை பார்க்கணும், உறங்கணும், தின்னணும். இல்லைம்மா, என்ன வாழ்க்கை அது? அதல்ல. அது ஸ்தோத்திரம். ஏதாவது ஆண்டருக்கு வேண்டியது செய். ஓடு, நீ ஆண்டு சமூகத்தில் வா, நீ அனுங்கிரகிக்கப்படுவாய். உனக்குள்ள இருக்கிற அந்த திரி ஆண்டு கற்ற வைப்ப, பற்ற வைப்ப, உனக்குள்ள ஒரு பிரகாசம் உண்டாகும். நீ வித்தியாசமான மனுஷனா மாறுவாய், மனுஷியாய் மாறுவாய். ஹல்லேலூயா. இந்த நார்மல் ரொட்டீன் லைஃப் மாறும். உனக்குள்ள இருக்க ஸ்பெஷாலிட்டி ஆண்டு வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நீ ஒரு அனுங்கிரக பாத்திரமாய் மாறுவாய். ஹல்லேலூயா. உன் நிமித்தம் உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், சபை அனுங்கிரகிக்கப்படும், சமுதாயத்தில் உன் உற்சாகத்தை கண்டு ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் மாறுவாங்க. கேட்பாங்க, எந்த சர்ச்சில் போற, நீ எங்க ஆண்டவரை ஆராதிக்கிற? ஹல்லேலூயா. உற்சாகமான அந்த காரியங்களை பார்க்குமா மற்றவங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவளா நான் காணப்படணுமா? ஆண்டோ அப்படிதான் நம்ம கண்டிருக்கிறான். வித்தியாசமாக ஆண்டோ நம்ம வைத்திருக்கிறார். பாருங்க, ராஜாவாய் தெரிந்து கொண்டது அபிஷேகம் விழுவதற்கு முன்பாய் சவுலுக்குள்ள ஸ்பெஷாலிட்டி இருந்தது. டோலஸ்ட் மேனாய் சமஸ்த இஸ்ரவேலில் காணப்பட்டான், சௌந்தரியம் உள்ளவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு ஆத்மீக சௌந்தரியம் உண்டு. நம்முடைய தனிப்பட்ட பர்சனாலிட்டியில் ஒரு சௌந்தரியம் உனக்கு ஆண்டு கொடுத்திருக்கிறார். நீ மற்றவங்களை போல, நீ கருணை உள்ளவன், நீ கரிசனை உள்ளவன், நீ அனுங்கிரகிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். உனக்குள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. அது உன் சபைக்கும் சமுதாயத்துக்கும் குடும்பத்துக்கும் அது அனுங்கிரகமாய் மாறணும். நீ அதை வெளியே கொண்டு வரணும். ஹல்லேலூயா. அப்பொழுது ஆசீர்வாதம் உன்மேல் ஊற்றப்படும், அபிஷேகம் உன்மேல் ஊற்றப்படும். ஹல்லேலூயா. சவுல் அப்படி காணப்பட்டான். ஹல்லேலூயா. அவன் பாருங்க, ஒரு காலகட்டத்தில் ஸ்தோத்திரம் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். ஒரு டைமில் தன்னோட தகப்பனோட கழுதைகள் காணாம போச்சு. இவன் வேலைக்காரனை கொண்டு தகப்பனோட கழுதைகளை தேடி புறப்பட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தகப்பனாரோட கழுதைகள் காணாத போன கழுதைகளை தேடி இவன் ஒரு வேலைக்காரமாக புறப்படுறாங்க. புறப்பட்டு வெகு தூரம் சொல்றாங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 16ஆம் வசனத்தை படிங்க. 15-16 படிங்க. நான் நேரமே சொல்லது உண்டு. படிக்க படான்னு நிற்கணும். எல்லா சகோதரங்களும் ஒன்றுக்குள்ள போட்டி போட்டு படிக்கணும். ஜெபம்னா போட்டி போட்டு ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அது பயங்கர ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இது யாருக்கு ஒரு ஆளுக்கு குத்தகை இல்லைன்னா அந்த சகோதரன் இந்த சகோதரியை படிக்கணும், எல்லாரும் படிக்கணும். ஸ்தோத்திரம். ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.
ஆ ஆ ஆ ஆ ஹல்லேலூயா. ஆ ஆ ஆ ஆ ஹல்லேலூயா. சாமுவேல் இவன் கழுதை தேடி புறப்பட்டான் இல்லையா, வெகு தூரம் போறான். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லியிருந்தா எப்போ ஒருத்தன் வருவான் பென்யமீன் கோத்திரத்தான். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சவுலுன்னு பேருள்ள ஒருத்தன் வருவான். ஹல்லேலூயா. அவன் இப்படி வாரது கழுதையை தேடியாக்கு. ஆனால் அவன் ஆக்சுவலி கழுதை தேடி நடக்க வேண்டிய ஆள் அல்ல. ஹல்லேலூயா. அவன் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாற வேண்டியவன். இஸ்ரவேலை பெலிஸ்தனுடைய கரங்கள் இருந்து விடுதலாக்க வேண்டியவன். அற்பமான காரியங்களுக்கு அங்கே ஓடி நடக்கிறமா, அற்பமான உலக பொருளுக்கு பின்னால் நீ ஓடுற. நீ நினைக்கிற எனக்கு இந்த சாலி கிடைச்சா போதும் என்னோட இல்லைம்மா, அதுக்கப்புறமான ஒரு நோக்கம் என்னை குறித்து ஆண்டவரை கொண்ட. சவுல் நினைச்சது தன்னோட தகப்பனருடைய கழுதைகளை கிடைக்கணும், அதுக்காக ஓடிட்டே இருக்கிறான் வேலைக்காரனை கொண்டு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், எப்பா நாளைக்கு ஒருத்தன் உங்ககிட்ட வருவான், கழுதையை தேடி வருவான். இந்த ஊரில் ஒரு தீர்க்கதரிசி ஒன்றுன்னு சொல்லி ஒன்றை தேடி வருவான். அவர்கிட்ட போன என்னுடைய தகப்பனருடைய கழுதைகள் எங்கே காணாமல் போய்விட்டது என்பதை அவர் ஞான திருஷ்டினால் சொல்லுவார் என்று சொல்லி உன்னிடத்தில் கடந்து வந்து ஜெபித்து ஆலோசனை பெற்றுக் கொள்ள ஒருத்தன் வருவான். அவன் கழுதைக்கு பின்னால் நடக்க வேண்டியவன் அல்ல, இஸ்ரவேலுக்கு முன்னால் நடக்க வேண்டியவன். ஹல்லேலூயா. சமஸ்த இஸ்ரவேலுக்கு முன்னால் நடக்க வேண்டியவன். ஹல்லேலூயா. நீ அற்பமான ஒரு காரியத்துக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறாய், ஆனால் உன்னை அநேகவற்றுக்குமே உன்னால் ஓடும்படியாய் உன்னுக்கு பின்னால் அநேகர் கடந்து வரத்தக்க விதத்தில் நீ அநேகருக்கு முன்னால் ஓட வேண்டியவன், ஆசீர்வதிக்கப்படும் பட்டவன். ஹல்லேலூயா. உனக்குள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு, உனக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் உண்டு, உனக்குள்ள ஒரு அனுக்கிரகம் உண்டு. ஹல்லேலூயா. அநேகருக்கு முன்னால ஓட வேண்டியவன் ஒரு கழுதைக்கு பின்னால் ஓடிக்கொண்டு நடக்கிறான். ஹல்லேலூயா. சவுல் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தாம் இடத்துல வந்தப்போ தாவீது சொன்னான், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அட 20ஆம் வசனத்தை படிங்க. 20-21. 3 நாளைக்கு முன்னே நீ கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது, இதல்லாமல் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றான். ஹல்லேலூயா. அந்த இடத்துல ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கொள்ள, உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும். ஹல்லேலூயா. நீ ஒருத்தன் சமர்ப்பிச்சா, நீ ஒருத்தன் ஆண்டோடு கூட நின்னா, ஒருத்தன் ஆண்டோடு சேர்ந்து நடந்தா, உன் நிமித்தம் குடும்பமே ஆசீர்வதிக்கப்படும், உன் நிமித்தம் குடும்பமே அறியப்படும். ஹல்லேலூயா. உன் நிமித்தம் குடும்பமே தேசத்தில் அறியப்படும். ஹல்லேலூயா. உன் நிமித்தம் குடும்பமே தேசத்துக்கு ஒரு அனுக்கிரகமாய் மாறும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சவுலை கொண்டு ஆண்டவருக்கு நோக்கம் உண்டு. தாவீது சொல்லுகிறான், சகல இஸ்ரவேலின் அபேட்சை உன்னையும் உன் குடும்பத்தை குறித்தும் அல்லவா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அபேட்சையும் யாரை நாடுகிறது? உன்னை உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றார். அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக தன்னுடைய காரியத்தை சொல்லுகிறான். படிங்கம்மா. நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா. பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா. கேட்கிறேன், என்ன ஐயா சொல்றீங்க? நான் பென்யமீன் கோத்திரம், சின்ன கோத்திரம், அதுல ஒரு சின்ன குடும்பத்தில் உள்ளவன். இஸ்ரவேல் எல்லாம் என்ன பார்த்திருக்குன்னு சொல்லி என்ன சொல்றீங்க? அவங்க கேட்கிற காரியத்தை பாருங்க. நீ இப்படிப்பட்ட வார்த்தை என்னிடத்தில் சொல்வானே? எப்படி இப்படிப்பட்ட வார்த்தை சொல்றீங்க? நான் ஒரு சாதாரண மனுஷன், ஒரு சின்ன குடும்பத்தில் உள்ளவன். இஸ்ரவேல்ல 12 கோத்திரம் உண்டு. அந்த கோத்திரத்தை சின்ன குடும்பம் பென்யமீன் கோத்திரம், சின்ன கோத்திரம் பென்யமீன் கோத்திரம். அந்த பென்யமீன் கோத்திரத்தில் உள்ள சின்ன குடும்பத்தில் உள்ளவன் என்ன இஸ்ரவேல் எதிர்பார்க்குதா? என்ன கொண்டு இவ்வளவு காரியங்கள் செய்ய முடியுமா? என்ன ஸ்தோத்திரம் இவ்வளவு ஆசீர்வாதமா மாற்ற முடியுமா? என்ன சொல்றீங்க? என்னிடத்தில் இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லணுமா? அவன் நினைக்கிறான், அவனை கிண்டல் பண்ண மாதிரி நினைக்கிறான். ஏன்னா ஆல்ரெடி ஒரு பாவப்பட்ட ஒரு குடும்பத்தில் உள்ளவன். இவ்வளவு பெரிய காரியத்தை கேட்ட உடனே அவன் நினைக்கிறான், இந்த ஆள் என்ன கிண்டல் பண்றாரு. ஹல்லேலூயா. சில நேரங்கள் ஆண்டோட வார்த்தை, சில நேரங்கள் அதை அசட்டை பண்றான். அப்படிதானம்மா சிலங்க நினைக்கிறது, உங்களை இப்போ தேவசக்காரங்களுக்கு வேற வழி ஒன்றும் இல்லை, கிறிஸ்தவங்களுக்கு
எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் நடத்துவா, நீ அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இல்லை, ஆண்டவர் அப்படின்னுலாம் நம்ம நினைக்கிறது உண்டு. இவங்க பேசிகிட்டே இருப்பாங்க, இல்லைம்மா இல்லை இல்லை, நீ அனுங்கிரகிக்கப்பட்டவன். உன் கோத்திரம் சின்னதும் குடும்பம் சின்னதும் ஒன்று என் ஆண்டவருக்கு விஷயம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவருக்கு நீ தான் விஷயம். உங்கள்கிட்ட சமர்ப்பணம் உண்டா? உங்களிடத்தில் ஆண்டவர் சமூகத்தை விட்டு கொடுக்க அனுபவம் உண்டா? நீ ஆண்டவரை சுத்தம் செய்ய ரெடியா? என் ஆண்டவனை தூக்குவார், என் ஆண்டவனை ஆதரிப்பார், என் ஆண்டவனை கனப்படுத்துவார். உனக்கு அநேக இயலாமைகள் உண்டு, உனக்கு அநேக பிரச்சனைகள் உண்டு. என் ஆண்டவருக்கு அது ஒன்றும் விஷயம் இல்லை. ஹல்லேலூயா. உண்மையும் உத்தமத்தோடு ஆண்டவரை சேவிக்கிறது என்னுடைய மகனா, என் ஆண்டவனை ஆதரிப்பார் உத்தம இதயத்தோடு. ஹல்லேலூயா. எதுக்கு சர்ச்சுக்கு போறேன்னா என் ஆண்டவரை ஆராதிக்க. ஹல்லேலூயா. வேற எந்த அஜெண்டா இல்லை. அதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது கிடைச்சது சந்தோஷப்படு. ஆனா உன்னுடைய மெயின் மோட்டோ இதுவா இருக்கணும் தெரியுமா? ஸ்தோத்திரம், ஆண்டவரை ஆராதிக்கணும். உன்னுடைய நோக்கம் ஆண்டவரை ஆராதிக்கணும், ஆண்டவரை சுத்தம் செய்யணும். ஹல்லேலூயா. அப்படி நாம் காணப்படும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உடைய வாழ்க்கையில் அனுக்கிரகம் உண்டாகும். பாருங்க, ஸ்தோத்திரம், சவுல் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, அவனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவருடைய இயலாமை அவன் சொல்கிறார். ஸ்தோத்திரம். அந்த 22வது வசனத்தை, சாமுவேல் சவுலையும் ஹல்லேலூயா, சவுலையும் அவன் வேலைக்காரனையும், சாமுவேல் வாங்க வாங்க வாங்க, ஸ்தோத்திரம், முக்கியமான இடத்துக்கு போன கூப்பிட்டுன்னு போறான். ஏன்னா ஆண்டவர் சாமுவேல் இடத்தை சொல்லியிருந்தார். அதற்கேற்ற விதத்தில் நல்ல ஒரு பெரிய விருந்தில் ஆயத்தப்படுத்தினான். 30 பேரை கூப்பிட்டான். தேசத்தில் பிரதானமானவங்களை, மூப்பர்கள் எல்லாம் கூப்பிட்டான். 30 பேரை கூப்பிட்டான். ஹல்லேலூயா. அவர்கள் மத்தியில் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இப்போ எல்லாரும் வெயிட் பண்ணி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏதோ ஒன்று நடக்க போகுது. சாமுவேல் சொன்ன கூப்பிட்டானதுக்கு பின்னால் ஏதோ சம்பவம் உண்டு, ஏதோ ஒரு மேன்மையான அனுபவம் உண்டு. ஹல்லேலூயா. சாமுவேல் எதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்க? அந்த சவுலுக்காய். சவுலையும் வேலைக்காரனை கூப்பிட்டுன்னு போறான். ஸ்தோத்திரம். அங்கே கூட்டிட்டு போய் அவர்கள் அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலையான இடத்தில் வைத்தான். அழைக்கப்பட்டவர்கள் ஏறக்குறைய 30 பேராயிருந்தார்கள். ஹல்லேலூயா. அவனை தலையான முக்கியமான இடத்துல. இப்போ டைனிங் டேபிள் போட்டு இருக்கு, 2 சைடு ஆட்கள் விட்டுறாங்க. ஸ்தோத்திரம். சென்டரில் ஒரு டேபிள் இருக்கு, அப்படி தானே? ஒரு சேர் இருக்கு இல்லையா? அந்த சேரில் சவுலை உட்கார வைக்கிறான். என்னடா எல்லாம் என்ன ஒரு கனவு நடந்த போல இவனுக்கு தோணுது. அடுத்தது சாமுவேல் வேலைக்காரனை, வீட்டு வேலைக்காரனை கூப்பிட, போ, நான் உன்கிட்ட ஒரு ஸ்பெஷலாக ஒரு முன்னத்தோட, ஆட்டுக்கு ஒரு முன்னத்தோட, அது ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் இது என்ன சிக்கன் கிரில் எல்லாம் உண்டாக்கி, மட்டன் கிரில் எல்லாம் உண்டாக்கி கொடுத்து அவங்க எல்லாம் சாப்பிடக்கெல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் இவனுக்கு ஸ்பெஷலாக ஒரு முன்னத்தோட அவனுக்கிட்ட கொடுத்து குக் பண்ணி அங்கே மாற்றி வைக்க சொல்லியிருந்தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, இப்போ இவன் ராஜா வருவான், அவனை அபிஷேகம் பண்ணணும், இவனை ராஜாவாக மாற்றணும். அதை எடுத்துகிட்டு வர சொல்கிறான். இவனுக்கு ஸ்பெஷல் ஃபுட்டு, ஸ்பெஷல் சீட்டு. ஹல்லேலூயா. முப்பர்கள் மத்தியிலே அபிஷேகம். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், ஒன்று அப்படி தான் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் அபிஷேகம் அப்படி தான் அபிஷேகிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகருக்கு முன்னால ஒன்றை நிறுத்தி ஆண்டவர் அபிஷேகிப்பார், ஆண்டவனை ஆதரிப்பார், உன் தலையை நிமிரச் செய்வார். ஹல்லேலூயா. பாருங்க, இப்படி அவனை உட்கார வச்சு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீங்கள் அந்த 22ல் அவனுக்கு ஒரு பங்கு வைக்கப்பட்டிருந்தது, அது சவுலுக்கு எடுத்து கொடுக்கிறான். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அன்றைய தினம் பாருங்க, 24ஆம் வசனம் கடைசியில் சொல்லப்பட்ட, அப்படியே சவுல் அன்றைய தினம் சவுலோடு சாப்பிட்டான், சாமுவேலோடு சாப்பிட்டான். ஹல்லேலூயா. அப்படியே சவுல் அன்றைய தினம் சாமுவேலோடு சாப்பிடணும் சாதாரண விஷயம் அல்ல. ராஜாவுக்கு பந்தியில் உட்காருது மாதிரி அதான் எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. சவுல் அன்றைய தினம் சாமுவேலோடு சாப்பிட்டான். அந்த மேன்மை நிறைந்த அனுபவத்தை ஆண்டு கொடுத்தார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் சாமுவேல் சொன்னா, இங்கே தரித்திருங்க, உன் ஆட்டுக்குட்டி நீ தந்த கழுத குட்டியில் ஆல்ரெடி கிடச்சாச்சு, போகிற வழியில் அது கிடைக்கும். நீங்கள் அந்த 10ஆம் அதிகாரத்துக்கு கீழே எல்லாம் போய் படிச்சிங்கன்னா தெரியும். சாமுவேல் எல்லாம் சொல்கிறான், போகிற வழியில் உனக்கு முழு வாலிபர்கள் கொண்டு அப்பம் எல்லாம் தருவாங்க, சாப்பிடு. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு ஸ்தோத்திர வாழ்க்கை பாதையில் அப்பம் இல்லாத நெருக்கம் வந்தாலும் ஆண்டவர் அப்பத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு ஹல்லேலூயா ஆண்டவனை போஷிப்பார், ஆண்டவனை நடத்துவார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம்
தீர்க்க தரிசன புத்திகளை பார்க்குறான். அவங்க தீர்க்க தரிசனம் வரைக்கிறாங்க. இவனும் சவுலும் அவளோடு சேர்ந்து தீர்க்க தரிசனம் வரைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நடக்க போகிற காரியங்கள் எல்லாம் சொல்கிறான். சொல்கிறதுக்கு முன்னாலே அந்த 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தோட படிங்க. ம் 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சவுலே அடுத்த நாள் அன்னைக்கு படுத்து தூக்க சொன்னேன். அடுத்த நாள் காலம் எழும்பி அதிகாலையில் எழும்பி அங்கே அதிகாலையில் அந்த வேர்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாலையில் எழும்பணுமா? ஆண்டவர் சமூகத்தில் உட்கார என்ன எழும்பணும், அதிகாலையில் எழும்பணும். எதுக்கு? ஆண்டவர் சமூகத்தில் உட்கார. நம்ம ஊரில் எல்லாம் பார்த்தீங்களா சகோதரி மாதிரி அதிகாலையில் எழும்பணும். அதிகாலை யாரெல்லாம் கண்டிருக்கிறீங்க? சகோதரர்கள் இப்படி வேலைக்கு போகிறதால கண்டிருப்பீங்க. சகோதரி எல்லாம் எத்தனை பேர் அதிகாலை வேலை காண்றீங்க? ஆமாம் அப்படி சொல்கிறீங்களா? இல்லை, அதிகாலையை காணணும். எதுக்கு தெரியுமா? ஃபஸ்ட்டு ஆண்டவரை துதிக்க. ஹல்லேலூயா. ஊரில் எல்லாம் பாருங்க, பொம்பளைங்க அதிகாலையில் எழும்பி வீடெல்லாம் முத்தெல்லாம் தூத்து கோலெல்லாம் போட்டு ஊர் எழும்புனால எல்லா வீட்லேயும் பொம்பளை ஆண்கள் எழும்புக்குமெல்லாம் பொம்பளை எழும்பாங்க. அப்படி தானே? சகோதரி மாதிரி வீட்டுக்கு ஒரு ஆசீர்வாதமா? நீ அதிகாலையே காணணும். நீ எழும்பி ஜெபிக்கணும் உன் குடும்பத்துக்கா. ஹல்லேலூயா. உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு நீ ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உறங்குறதில்ல. அதுக்கப்புறம் சிலப்போ நீங்கள் லேட்டாக தூங்கி இருப்பீங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சகோதரி மாதிரி ஸ்பெஷலாக சொல்கிறேன். ஆண்டவங்களை ஆசீர்வாதிப்பா. அதனால சொல்கிறேன், நீங்கள் ஜெபித்து உங்கள் குடும்பம் அனுகிரகிக்கப்படுமா? அது பயங்கர ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதனால சகோதரி மாதிரிக்கு அந்த பொறுப்பை பாஸ்டர் கொடுத்தாரு. நாங்கள் ஃப்ரீ ஆகிட்டோம். ஹல்லேலூயா. இல்லை, உங்களுக்கு தான் நீங்கள் வேணால் கொஞ்சம் லேட்டாக எழும்பினாலும் நீங்கள் முழங்கால நிற்கணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த காரியம், அதுக்கப்புறம் தான் அடுத்த விஷயம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சகோதரி காலம் எழும்புங்க, ப்ரேயர் பண்ணுங்க ஆண்டவர் சமூகத்தில். வீட்டில் உள்ள காரியங்கள் எல்லாம் செய்யுங்க. அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துக்கிடுங்க. ஹல்லேலூயா. வீட்டில் இருக்கிறவங்க நல்லா தூங்க, ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் எப்பவும் தூங்கிட்டு இருக்கக்கூடாது. எப்போ ஸ்லீப்பிங் மோடில் அந்த ஃபோனை ஸ்லீப்பிங் மோடல்ல ஜெனரல் மோடில் அதிகாலையில் ஆயிடணும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அலர்ட் ஆகணும், ஜெபிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கை கட்டப்படும். உன்னுடைய தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அவர்களுடைய குடும்பத்தில் நன்மை உண்டாகும். அவருடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் உண்டாகும். நீ சமுதாயத்தில் மேன்மை அடைவாய். நீ சமுதாயத்தில் ஆசீர்வதிக்கப்படுவாய். சகோதரனே, சகோதரியே, நீ அதிகாலை எழும்ப நீ அனுகிரகிக்கப்படுவாய். அதுதான் சத்துரு நல்லா தெரியும் அவனுக்கு. அவன் அதனால அதிகாலை எழும்ப நல்ல நம்ம சொல்லுவோம் இல்லையா, போக்கு பின்னால சோத்துரு. சிலவங்க உறங்குதவரை சாட் செய்துകൊண்டே இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு லாஸ்ட்டில் ஸ்வீட் ட்ரீம்ஸ், அவனோட ட்ரீம்ஸ் எல்லாம் போட்டுன்னு இவங்க கனவு கண்டு கண்டு முழிப்பு வந்தாலே கனவு கண்டு கண்டு தூங்குறது. ஸ்தோத்திரமா இல்லையா? ஏன்னா ஃப்ரெண்டு ஸ்தோத்திரமா இல்லையா ஸ்வீட் ட்ரீம்னு அடிச்சுட்டாங்க. அதனால அவங்க ஸ்வீட்டாக ட்ரீம் கண்டு 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமா இல்லை அப்படியே தூங்க. இல்லைம்மா, தியாலில் எழும்பணும். அந்த ட்ரீம் எல்லாம் விட்டுரு. ஹல்லேலூயா. உன் ட்ரீம் ஆண்டவராக இருக்கணும். உன்னுடைய சிந்தை எல்லாம் ஆண்டவராக இருக்கணும். ஹல்லேலூயா. படுக்கமும் ஜெபம் பண்ணு. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பகல் வேலை நீ சில விஷயத்துக்கு ஜெபித்திருப்ப இல்லையா, அந்த விஷயத்தை வாய்க்க தூங்குத வர உன் மனசு ஆண்டவரோட ஜெபித்து கொண்டே இருக்கணும். என்னை ஆதரிக்கணும்ப்பா, என்னை ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா. என் நிலைமைக்கு மாற்றம் வரணும். ஜெபித்து கொண்டே இரு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிலவங்க அது கனவு கண்டு 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 தூங்குறது. ஹல்லேலூயா. சிலவங்களுக்கு கனவே வாழ்க்கை, தூக்கமே இல்லை. ஸ்தோத்திரம். நான் இப்படி பார்த்துருக்கேன் ஒரு சகோதரன். ஸ்தோத்திரம். ஃபஸ்ட்டில் அவர் கனவு கண்டு தொடங்கினா பின்ன வாழ்க்கையை கனவாக மாறிச்சு. அவருக்கு தூக்கமே வராதான். ஹல்லேலூயா. இப்படி சொன்னவங்க எல்லாம் உண்டு. என்ன கேட்குறது என்னுடைய பிள்ளைகளே, இல்லைம்மா ஸ்தோத்திரம். அதிகாலையில் எழும்பணும், ஆண்டவரை துதிக்கணும். ஊரில் சேவல் கூக்க முன்னால் பொம்பளைங்கள் எழும்பணும்ல சொல்லுவாங்க. அப்படி தானே சொல்லி காட்டிருக்கீங்களா? கேட்கணும். ஸ்தோத்திரம். அது இங்கே கடைபிடிக்கணும். இங்கே சேவல் கூடனா அட்லீஸ்ட் மொபைலில் சேவலுக்கு இதை அலாரம் வச்சிரு. அது கொக்கோன்னு காலம் வந்து கூப்பிடும். நீ எழும்பு, ஆண்டவரை துதி. ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படியிடு. நீ அனுகிரகிக்கப்படணும், குடும்பமாக சோதிக்கப்படணும். ஸ்தோத்திரம். குடும்பத்தில் ஸ்தோத்திரம் சுகமும் பலமும் ஆசீர்வாதம் உண்டாகணும். கிறிஸ்தவ நடந்த போத பேர் இல்லம்மா, வாழ்ந்து காட்டணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அனுகிரகிக்கப்பட்டவனாய் மாறுவாய். ஹல்லேலூயா. நான் கதை செய்வோம் பாருங்க.
சவுல் காலம் எழும்புறான், தாவீது காலம் எழும்புறான், சாரி சாமுவேல் சவுலும் காலம் எழும்புறாங்க. எழும்பி அவன்கிட்ட சொல்கிறான், ஸ்தோத்திரம், சாமுவேல் சொல்ல சீக்கிரம் ரெடி ஆயிக்கோ, ப்ரேயர் பண்ணி எல்லா காரியங்களும் ரெடி ஆகும். அவன் ரெடியாக வந்து நிற்கிறான். அவனை சவுல் அபிஷேகம் பண்ணினான், சவுலை தாவீது அபிஷேகம் பண்ணினான். ஹல்லேலூயா. எப்படி தெரியுமா? சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய். ஹல்லேலூயா. காலம் எழும்பி ஜெபிச்சா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, உன் குடும்பத்துக்கு நீர் அனுங்கிரகிக்கப்பட்டவனாய் மாற்றுவார். ஆண்டவனை ஆசீர்வதிப்பார், ஆண்டவனை அனுங்கிரகிப்பாருமா. ஹல்லேலூயா. ஆண்டவனை அனுங்கிரகிப்பார். ஜெபிக்கணும், ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் பிழணும், ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரின் தலையணையினால் அபிஷேகம் பண்ணினார். தலை நிமிர செய்கிற கர்த்தரவ நம் ஆண்டவன் நம்மை தலை நிமிர செய்கிற தேவன், நம்மை ஆதரிக்கிற தேவன். நம்மளங்கால் பெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் 23 சொல்றான், என் சத்துருக்கள் காண்க என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது 23 ஸ்தோத்திரம் 3 சங்கீதத்தில் 3 வசனத்தில் சொல்லுகிறார், ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்தருமாயிருக்கிறீர். ஹல்லேலூயா. நம்மை தலை நிமிரச் செய்கிற தேவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.